ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துடைய பர்ஃபார்மன்ஸை இந்த உலகத்திற்கே இந்தியா வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சாங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஒரு மல்டி லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ரஷ்யாவிற்கு ஒரு பாடமே எடுத்தாங்க இதன் மூலயமா. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா வாரில் ரஷ்யா பார்த்திங்கன்னா சில இடங்களில் இந்த S-400 மட்டுமே அவங்க நம்பியிருந்தாங்க. அதனால் சில S-400 அவங்க இழந்தாங்க. அது தனி கதை அது, சரிங்களா? இப்போ நம்ம டாபிக் உள்ள ரஷ்யாவினுடைய கண்டெய்னர் எஸ் ரேடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடாரை இந்தியா வாங்குறதுக்கான ஒரு பிளானில் இருக்காங்க. இந்த கண்டெய்னர் எஸ் ரேடாரை நம்ம ஏன் வாங்கணும், இந்த ரேடார் மூலயமா நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். கண்டெய்னர் எஸ் ரேடார் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு OTH ரேடார் அப்படின்னு சொல்லுவாங்க. OTH அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஓவர் த ஹரிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய சுருக்கம் தான் அந்த OTH. இதனுடைய அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ஒரு 10 மாடி கட்டிடத்தை வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இதனுடைய சைஸ் ரொம்ப பெருசு, சரிங்களா? இப்போது நமக்கு ஏன் இந்த கண்டெய்னர் எஸ் ரேடார் வேணும், இந்த கண்டெய்னர் எஸ் ரேடாரால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஒரு 2 திங்ஸ் தான், அது என்னன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். அது இந்த 2 விஷயம் தான் வந்து ஒரு மேஜரான பாயிண்ட்டு. நம்ம இப்போது நம்மளுடைய எதிரியான பாகிஸ்தான் வந்து இன்னும் ஒரு 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 36 மாதம் சொல்லலாம். 36 மாதத்தில் 36 மேபி ஐம் நாட் ராங், 36 மாதத்துக்குள்ளே அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 35 ஸ்டெல்த் விமானங்கள் சீனாவால் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கான இதெல்லாம் வந்து இப்போது ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபைட்டர் ஜெட்டை அவங்க கொடுத்துருவாங்க. இன்னொரு 6 மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு 3 ஸ்டெல்த் விமானம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 36 மாதத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ஃபைட்டர் ஜெட்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். பட் நம்மக்கிட்ட அப்படியே வரும்போது நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த AMCA ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த AMCA ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட அதோடைய ப்ரோட்டோடைப்பை முடிக்கிறதுக்கே வந்து ஒரு 15 வருஷம் ஆகிடும். அதோடைய ஃபஸ்ட்டு மாடலை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 15 வருஷத்துக்கிட்ட ஆகிடும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய எதிரியான பாகிஸ்தான்கிட்ட இன்னொரு ஒரு 4-5 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபைட்டர் ஜெட், அதாவது ஸ்டெல்த் விமானங்கள் வந்துடுது. ஒரு 36 மாதம்குள்ளே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ஸ்டெல்த் விமானங்கள் அவங்ககிட்ட இருக்கும். பட் நம்மக்கிட்ட இன்னும் 15 வருஷம் ஆகும். அதோடைய AMCA ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கே இன்னும் 15 வருஷம் ஆகிடும். இன்னொரு விஷயம், சீனாவுடைய ஸ்டெல்த் விமானங்கள் அப்படின்னு சொல்லும் போது இதில் நிறைய குறைகள் இருக்கும். அது அப்பாற்பட்ட விஷயம். பட் ஒரு பேருக்காவது அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெல்த் விமானங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும். இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். இது ஒரு மாற்று கருத்து கிடையாது, மாற்று கருத்து இல்லை. ஒரு இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்து ஸ்டெல்த் விமானங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பேக்ட் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் எஸ் ரேடாரை பற்றி நம்ம சில விஷயங்களில் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது ரஷ்யாவினுடைய RTS சிஸ்டம் அவங்களால உருவாக்கப்பட்டு தான் வந்து இந்த கண்டெய்னர் எஸ் ரேடார். இந்த கண்டெய்னர் எஸ் ரேடாரில் பார்த்திங்கன்னா 29B6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ரேடார்ஸ் இருக்குது. இந்த ரேடார் அப்படின்னு ஒரு 29B6 அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் அண்ட் அட்வான்ஸ் ரேடார் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய ரேஞ்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர். ஒரு 3000 கிலோமீட்டர் அப்படின்னும் போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாகிஸ்தானுடைய என்டையர் ஏர் ஸ்பேஸையும் நம்மளால் கண்காணிக்க முடியும். இதன் மூலயமா என்டையர் ஏர் ஸ்பேஸையும் கண்காணிக்க முடியும். இந்த ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வரக்கூடிய ஸ்டெல்த் விமானங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு பாலிஸ்டிக் மிசைல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சாதாரண ட்ரோனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்மளால் கண்காணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய பாயிண்ட். உதாரணமாக இந்தியாவுக்கு எதிராக ஒரு பாலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து பாகிஸ்தான் ஏவுறாங்க அப்படின்னும் போது இந்த கண்டெய்னர் எஸ் ரேடார் பார்த்திங்கன்னா ஈஸியாக அதை வந்து ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். அது மட்டும் கிடையாது, அந்த கண்டெய்னர் எஸ் ரேடாரானது எதை நோக்கி வருது, எந்த டார்கெட்டை வருது, எந்த சிட்டியை வந்து அடிக்க போகுது அப்படின்றத முதல் கொண்டும், அதோடைய ஸ்பீடு, அதோடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்ற முதல் கொண்டும் இந்த கண்டெய்னர் எஸ் ரேடாரால் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஏர்போன் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இருக்கக்கூடிய மாடர்ன் வார்ஃபேர் டெக்னாலஜியில்
ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து ட்ரோன்ஸுக்கு இருக்குது. அப்போ இதனால் ட்ரோனையும் வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன் அப்படின்னா 29B6 ரேடார் ஆனது ஒரு சின்ன ஏர்போர்ன் த்ரெட்ஸையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்கிறது தான் வந்து அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போ ஒரு ட்ரோன் இப்போ மாடர்ன் வார்ஃபேரை பார்த்தீங்கன்னா ட்ரோனுடைய பங்குகள் வந்து ரொம்ப அதிகம். உக்ரைன் அண்டு ரஷ்யா வாரில் இந்த எஃபிவி ட்ரோனை வச்சு எப்படி வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவை அடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸில் இருக்குது, நிறைய ட்விட்டர் எக்ஸில் நிறைய இருக்குது. அது நீங்கள் பார்த்தாவே தெரியும். இன்னொரு விஷயம் நம்ம கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். நம்ம ஏன் இந்த கண்டெய்னர் ரேடார் வாங்கணும் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டர் ரேஞ்ச். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ன் த்ரெட்ஸ் அப்படின்னும்போது இதில் வரக்கூடிய ஸ்டெல்த் விமானங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா பாலிஸ்டிக் மிசைல்ஸ். இப்போ இந்த விஷயங்கள் தான் வந்து பாகிஸ்தான்கிட்ட இப்போ வந்து நிறைய இருக்குது. உதாரணமாக இந்த ஃபட்டா 1, ஃபட்டா 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஏவுகணைகள் இருக்குது. இந்த PL-15Eன்னு சொல்லிட்டு ரஷ்யாவாவது சீனாவால் கொடுக்கப்பட்டிய ஏவுகணைகள். ஸோ இது எல்லாமே இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கண்டெய்னர் ரேடார் வந்து ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கும். நம்மக்கிட்ட தான் வந்து ஏற்கனவே S-400 இருக்கே, அப்போ ஏன் நம்ம வந்து இந்த கண்டெய்னர் ரேடாரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டெய்னர் ரேடாரை பொறுத்த வரைக்கும் அதோடய ரேஞ்சு தாங்க. S-400ஆல் ஒரு 600 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு ஏர்போர்ன் த்ரெட்ஸையும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னர் ரேடார் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் அப்படின்னும் போது நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 கண்டெய்னர் ரேடார் இருந்தாவே போதும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹோல் இந்தியாவே வந்து நம்மளால் வந்து ஒரு அசம்ஷன் தான் இது. ஒரு இந்தியாவே வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ரேடார்குள்ளே கொண்டு வந்துடலாம். அந்த S-4 கண்டெய்னர் ரேடார் வாங்குறதால முழுக்க நம்ம இப்போ வந்து ஒரு டிஃபென்சிவ் பொசிஷனில் தான் நம்ம இருக்கோம். அதாவது அவங்கக்கிட்ட ஸ்டெல்த் இருக்குது, நம்மக்கிட்ட ஸ்டெல்த் இல்லை. ஸோ அந்த ஸ்டெல்த் விமானங்களை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த கண்டெய்னர் ரேடாரை நம்ம வாங்க போகிறோம். ஸோ இப்போது நம்ம இது மூலயமா நம்ம என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்து முழுக்க ஒரு டிஃபென்சிவ் பொசிஷனில் தான் நம்ம இது வரைக்கும் இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் நம்மக்கிட்ட கிடையாது. இது ஒரே ஒரு லேகிங் தான். கிட்டத்தட்ட நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் ஆகிடும் இந்த 5th ஜென்ரேஷன் நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ரோட்டோடைப் மூலயமா ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப்பை வந்து உருவாக்கி அதை டெஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கிட்ட ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த விமானங்கள் தயாரித்து அதை நம்மளுடைய விமானப்படைக்கோ நம்மளுடைய மிலிட்ரிக்கோ அதை வந்து ஜாயின் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 வருஷத்துக்கிட்ட ஆகிடும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதில் எதுவும் மாற்று கருத்து இல்லை. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இந்த S-400, இந்த பராக், அப்புறம் இந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தாலும் இந்த கண்டெய்னர் ரேடார் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது. ஒரு மாடர்ன் வார்ஃபேர் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரோன்ஸோடைய பங்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரோன்ஸோடைய பங்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் துருக்கி மற்றும் சீனா இவங்க தான் வந்து இந்த ட்ரோன் ப்ரொடக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா லீடிங்கில் இருக்கிறாங்க. இவங்க நினச்சாங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ட்ரோன்ஸ்களை பாகிஸ்தானுக்கு கொடுக்க முடியுங்கிறதுல கொடுப்பாங்க. கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இப்போது இந்த ஏர்போர்ன் த்ரெட்ஸான சின்ன ட்ரோன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த கண்டெய்னர் ரேடாரை வாங்குறதன் மூலயமாக ஈஸியாக வந்து இதை வந்து இன்டர்செப்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா என்னதான் ஒரு பேட்டில் ஃபீல்டுன்னு வந்துச்சு அப்படின்னு வந்தாலும் இழப்புகள் 2 பக்கமும் இருக்கும். ஆனால் யார் ஜெயித்தாங்க அப்படின்றது தான் அதில் முக்கியமான விஷயம். இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வேலை.